எவ்வளோ படம் பார்த்துருப்பீங்க. பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம், இறக்க மனத்தை கெடுக்க மறக்க பணம் பணம் பணம். ஸோ இந்த பணம் புகுந்துக்கிட்டு இந்த உறவுகள் ரீதியாகவும் நாடுகள் ரீதியாகவும் மிகப்பெரிய கொடூரத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது இந்த பணம். ஸோ பணத்திற்கு சாதகமாக பணம் இல்லைன்னா எதுவுமே முடியாது என்றது தனது வாதத்தை அழுத்தமாக வைத்திருக்கிறார். இல்லை, நீ எங்கே வேணாலும் போடி, உறவு என்ற கூட்டுக்குள் அடைந்தே தீர வேண்டும். உறவை விட்டு பணம் பொருள் புகழை தேடுகிறாய். பணமும் பொருளும் புகழும் கைவசமாக அவர்கள் திரும்பி பார்த்தா உறவு இல்லைன்னா நீ யாரை வச்சுற அந்த பணத்தை அனுபவிக்க போறீங்க? உறவு தான் என்று சொல்லி பேசுவதற்காக பட்டுக்கோட்டையிலிருந்து அருமை சகோதரி சாதனா அவர்களை அழைக்கிறேன். சாதனை பேச்சை பேசுங்கள் சாதனா. தேர்ந்த நடுவர் மாதிரி பேசுகிறீங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, உறவுன்னு பேச வந்த உடனே எல்லார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம், ஒரு கைத்தட்டலை பார்த்தீங்களா? பொய் பொய். இங்கே பாருங்க, நானா போய் சொல்கிறேன். 12 பேர் கை தட்டுறாங்க. ஏதோ வர்றதுக்கு முன்னால் ஏதோ கொடுத்து வச்சுட்டு வந்துருக்கேன் 5 ரூபா. நான் ஏதாவது கொடுத்தேன்? நான் உண்மையிலே தட்டுறவங்க எல்லாம் என்னுடைய பெரியப்பா அன்பை அன்பை கொடுத்துருக்கடா சார். அதான் நடுவர் அவர்களே, உண்மையிலே ஊத்துக்குழிவால் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்களா நடுவர் அவர்களே? பார்த்தா எப்படி தெரியுதுப்பா? நல்லா இருக்கீங்கன்னு தான் தெரியுது. இல்ல எல்லாருமே நல்லா இருக்காங்கல்ல. இப்ப நான் என்ன கேட்கறேன், உங்க பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? நாகமுத்து பாண்டியன் தம்பியா அண்ணனான்னு தெரியல. பாக்கெட் வெறும் பாக்கெட், உன் கண்ணியா இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15,000 இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கையில போட்டிருக்க மோதிரம் கிட்டத்தட்ட ஒரு 1 பவுன் இருக்கும். ராஜபாட்டா கழுது இல்ல, இவர் தான் இப்ப பேசிட்டு போனார்ல நாகமுத்து பாண்டி. ஆமா, இவர் கழுத்துல போட்டிருக்க செயின் எப்படியும் ஒரு 2 பவுன் குறையாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த நகை, இந்த மோதிரம், உங்க கையில இருக்கிற காப்பு ஒரு 3 பவுன் இருக்குமா நடுவர் அவர்களே? தெரியல, பொண்டாட்டியே தான் கேட்கணும். இப்ப இது எல்லாம் நான் போயில கலட்டிட்டு போறியா? இது யாரு? ராஜா, நீ பாதுகாப்பு அழைச்சி விடுறா. நடுவர் அவர்களே, என்னைய போய் அப்படி நினைச்சிட்டீங்களே. உறவு தான் பெருசு, உறவு தான் வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் நம்ம கூட வரும்னு உண்மையா வாதாட வந்த என்னைய பார்த்து இந்த 3 பவுன் காப்பு, அந்த 1 பவுன் மோதிரம், உங்க கழுத்துல இருக்கிற 5 பவுன் செயினுக்கு ஆசைப்படுறவன் பாத்தீங்களா? இல்ல, என் கையில காப்பு போட்டிருக்கிறதும் கழுத்துல செயின் யாராவது கவனிச்சீங்களா? அப்ப பணத்தின் மீது ஆசை கொண்ட காரணத்தினால், பணத்தின் மீது வெறி பிடித்த காரணத்தினால் பக்கத்துல இருந்து ஆளை பார்க்காம நகை பார்த்துக்கனா கொய்யால பயந்தே பார்த்துங்கிறாப்பா. இல்ல நடுவர் அவர்களே, சத்தியமா சொல்றேன். யாராவது பாக்கெட்டில் இருந்து ஊத்துக்குழி பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். விரலில் மோதிரம் போட்டிருப்பவர்கள், காதிலே கடுக்கன் போட்டிருப்பவர்கள், மூக்குலே மூக்குத்தி போட்டிருப்பவர்கள், அவன் இடுப்பிலே ஒட்டியானம் கட்டியிருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாதனா என்ற பணப்பித்து பிடித்த ஒரு ஆசிரியை இப்பொழுது ஊத்துக்குள்ளிக்குள் நுழைந்திருக்கிறார். நேரமும் 11 மணி தாண்டி போகும் காரணத்தால் மயக்க நிலை வரும். உங்களுடைய மயக்க நிலையை பயன்படுத்தி இந்த அம்மையார் களவாண்டு கொண்டு ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சுற்றி இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் நகை காணவில்லை என்றால் ஆண்களைத்தான் தேடுவார்கள், பெண்கள் திருடமாட்டார்கள் நினைத்துடுவார்கள். இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி சாதனா அவர்கள் உங்களை கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தம்பி அம்மையா பரப்பில் தொடருங்கப்பா. ஐயா, என்ன விட்டா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவீங்க போல இருக்கு. எல்லாம் உண்மை நினைச்சு எல்லாம் பின்னாடி அவர் வேற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா சத்தியமா என்னை பார்த்தா நான் மேல் பட்டு போட்டேன், பட்டணம் போட்டேன் நான். இல்ல என்னை அண்ணா சவுண்ட் வச்சிருங்க அண்ணா கொஞ்சம். என்னை பார்த்தா பணத்துக்கு பேச வந்த மாதிரி இருக்கா அண்ணா? ஐயா நீங்க சொல்லுங்க, என்னை பார்த்தா பணத்துக்கு பேச வந்த மாதிரி இருக்கா? நாகமுத்து பாண்டியன் தம்பி மேலேயோ தம்பினே சொல்றேன், உண்மையிலே சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பணத்துக்காக பேச வர்ற ஆள் கிடையாது நடுவர்களே. பணத்தை ஒரு துளி கூட மதிக்கிற ஆள் கிடையாது. இப்ப இந்த காப்புக்காகவும் அந்த செயினுக்காகவும் கழட்டுங்கடா, கொஞ்சம் கோயில தாங்க, கோயில தாங்க சார். இந்த காப்புக்காகவும் இந்த மோதிரத்துக்காகவும் இந்த செயின், இந்த இனோவா கார். இப்ப என் பொண்டாட்டி இந்த பட்டிமன்றத்துக்கு போனீங்களே, என்ன கலட்டினீங்கன்னு கேட்டா, இந்த சாதனா பேசுறவங்க காப்பை கலட்டினேன், கையில் நீ போட்ட மோதிரத்தை கலட்டினேன். இதுக்காக பேச வந்தேன்னு என்னை தப்பா நினைச்சிட்டீங்கல்ல நடுவர் அவர்களே. நீங்களே பார்த்து மிரள்ற அளவுக்கு இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த காப்போ, இந்த மோதிரமோ, இந்த செயினோ, அந்த இனோவா காரோ எனக்கு வேண்டாம். அடங்கொய்யால கார். உங்களோட பொண்ணா என்னை நினைச்சு ஒரு வெத்து பத்திரத்துல நீதான் என் மகன் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க. உறவுங்க, பாசம்,
நிக்கணும். ஏன் நாளைக்கு கோர்ட்ல போய் நிக்கிறதுக்கு? இந்த ஜுஜுபி காப்பு, இந்த ஜுஜுபி செயின், இந்த ஜுஜுபி மோதிரத்துக்காகவா நான் பேச வந்தேன்? அப்போ உன் கணவருக்கு 2 மாமனார் தேவைப்படுறாரு. பாசம் நடுவர் அவர்களே, இந்த பணம் வந்து உண்மையிலேயே பணம் மின்னும் நடுவர் அவர்களே. பாசம் தான் உங்க மனசுல என்னைக்குமே நிற்கும். இப்போ நான் உங்களெல்லாம் பார்த்து கூட கேட்டேன்ல, இப்போ உங்களை பார்த்து இந்த பணம் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குமா? நான் தான் கேட்பேன், இவங்க தான் கேட்பாங்க. என்னைக்குமே மனுஷங்களும் பாசமும் தான் நடுவர்களே நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கும். நீங்கள் வச்சிருக்க பணம் நல்லா இருக்கும்னு நினைக்காது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? அதுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காருல ராஜபாட். ஹலோ மிஸ்டர் ராஜபாட், உங்கள் முகத்தை அந்த பக்கம் திருப்புங்க. இந்த ராஜபாட் இருக்கார்ல, பேசி முடிச்சுட்டு எழுந்திருக்கிறார் நடுவர் அவர்களே. எழுந்திருக்கும் போது லைட்டா அந்த கால் எத்தி இப்படி மேடையில் இப்படி லைட்டா கீழே ஸ்லிப் ஆகுறாரு. ஸ்லிப் ஆகி லைட்டா இந்த மூக்கு கிட்ட அடிபட்டு ஒரு 1 லிட்டர் ரத்தம் மட்டும் கீழே விழுவுது. தண்ணி அடிச்சிருக்காரா? அப்ப நான் ஊதி பார்த்துட்டேனப்பா. இல்ல நடுவர் அவர்களே, ஒரு யதார்த்தத்துக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவரும் கிட்டத்தட்ட ஒரு 2 பவுன்ல காப்பு போட்டிருக்காரு, கையில ஒரு சரி, அவ்வளவு கவரிங்க சொல்லு. அதெல்லாம் நம்பி எடுத்துட்டு போயிடாத பாவம். அவனே தன்னால பொண்ணு சரியா கிடைக்கல, கதவை சாத்திட்டு கக்கூஸ் ரூம்ல அழுதுட்டு கிடக்குறான் பாவம். நான் நகை திருட வந்தேனே நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா நடுவர்? இல்ல நான் கேக்குறேன், அவர் போட்டிருக்கிற காப்பும் அவர் போட்டிருக்கிற செயினுமா அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓட போகுது? நாம தான் தூக்கிட்டு போகணும் உங்க இனோவா கார்ல தூக்கி போட்டு. உன் நெகட்டிவ் புத்தியிலே கொய்யால இந்த விநாயகர் கோயில் 90 போட்டு சாத்த ஆளு பாவம் புள்ள எங்கேருந்து பார்த்தா கும்பகோணத்துலேருந்து புறப்பட்டு வந்து மக்களை பேசணும் பார்த்தா கீழே விழுந்து மூக்குள்ள அடிபட்டு தூக்கிட்டு போற இப்படியாடா பேசுறது? இல்லைங்க, கஷ்டம் வந்தா தானே உறவோட அருமை தெரியும் நடுவர் அவர்களே. அந்த பணத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த வாயில மருந்து ஊத்தணும்னு சொன்னா 1000 ரூபாய் பணம் உங்க வாயில மருந்து ஊத்துமா? ஆனா 1000 ரூபாய் கொடுத்தா தான் ஊத்தும். 1000 ரூபாய் மருந்து ஊத்தாது. 1000 ரூபாய் கொடுத்தாலும் ஊத்துறதுக்கு ஆளு வேணும் நடுவர் அவர்களே. அதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சுமா. சும்மா அதெல்லாம் பட்டன் தட்டு கொக்கோன்னு ஊற்றிட்டு போயிடுது. சமீபத்தில் யூடியூப்பில் பார்த்தீங்களா, ஒரு ஜஸ்ட் ஒரு பொம்மையே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகுது. இனி வருங்காலத்தில் மனைவியே தேவையில்லை, அதற்கும் பொம்மை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கப்பா. யாராவது கல்யாணம் ஆகலன்னு கவலைப்படாங்க. நீங்க பாட்டுக்கு இந்த உண்மையை எதையும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போயிடாதீங்க நடுவர் அவர்களே. இல்லை கட்டிட்டார்ல அவர் தண்டனைக்குள்ள வந்துட்டார்ல. சார், நான் வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியில வந்து 28 நாள் ஆகுது. ஓஹோ, வாத்து முட்டையை அடை வச்சிருந்தா 28வது நாள் குஞ்சா வந்திருக்கும். ஆனா நீங்க என் வீட்டு மேல, என் குடும்பத்து மேல, என்னுடைய பாசமான கணவர் மேல நான் பாசமா இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இருந்தா எப்படி 28 நாள் பிரிஞ்சிருப்பேன்? எவ்வளவு பணத்துக்கு வெறி பிடிச்சி இப்ப சுத்திட்டு இருக்க 28 நாளா நீ போகல. நடுவர் அவர்களே, உடலால் பிரிந்து இருக்கிறோம், உள்ளத்தால் சேர்ந்து இருக்கிறோம் நடுவர். அது வார்த்தை அலங்காரம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே இப்படி நான் வந்திருக்கேன். இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப பணம் தான் பெருசுன்னு அந்த 3 பேர் பேச வந்திருக்காங்கல்ல, ஒண்ணு கேக்குறேன் நடுவர் அவர்களே. இப்ப நீங்க கொடுக்க போற இந்த 15,000 ரூபாய் ஒரு ஆளுக்கும் கொடுப்பீங்கல்ல? அப்படியா? பாத்தியா, எங்க சுத்தி செங்கனை சேவா இங்க வந்து நில குத்துறான்ற மாதிரி பாரு. இப்ப பணத்து மேல ஆசை 15,000 ரூபாய். அது நான் ஆசைக்காக பேசல, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க. இப்ப இவங்க 3 பேர் பணத்துக்காக பேசுறாங்கல்ல, இந்த 15,000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்களா, இல்ல விராலிமலை பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே அங்க பாய விரிச்சு போட்டு படுத்து தூங்குவாங்களா? நான் கேக்குறேன். எல்லாம் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு தானே சார் போறாங்க. வெறும் ஆள் படுத்திருந்தாவே கிட்னியை கலவன்ட்டு ஓடி போயிடறாங்க. அப்புறம் பணத்தோட படுத்தாக போறாங்க. அப்ப சேஃப்டி உங்களுக்கு எங்க இருக்கு தெரியுமா? நீங்க எத்தனை லட்சம் பணம் சம்பாதிச்சாலும் உங்க வீடு தான் உங்களுக்கு அடைக்கலமே தவிர உங்க பணம் ஒரு காலம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுல. இப்ப நான் இத்தனை நாள் ஆச்சுல நடுவர் அவர்களை வீட்டை விட்டு வந்து, ஆனா என் கணவர் மீதோ என் பிள்ளைங்க மீதோ நான் கொண்ட பாசத்துல ஒரு துளி கூட குறைஞ்சது கிடையாது. இப்ப இவ்வளவு பணத்துக்காக சம்பாதிக்க தான் வந்திருக்கேன். ஏன்? என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 28 நாள் அந்த குடும்பத்தை பிரிஞ்சு நான் தியாகம் பண்ணியிருக்கேன். ஆனா என் கணவர் எனக்காக என்ன செய்யறாரு தெரியுமா? சந்தோஷப்பட்டிருப்பார். கப்பா பிடிச்சதரா பீடை, விட்டதரா ஆசை விளாம்பலத்து ஓட்டோடம் 28 நாள், இன்னொரு 28 நாள் நாங்கள் இருந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு. ஸோ பிரிந்து இருந்தால் உறவு இனிக்கும். யார் கை தட்டினது இதுக்கு? எப்படி என் வீட்டுக்காரர் என்னை பிரிஞ்சிருந்தா சந்தோஷமா இருப்பாருன்னு உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னாரா? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், நீங்கள் அப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆனால் என் வீட்டுக்காருக்கு ஒரு பழக்கம் இருக்கு நடுவர் அவர்களே. ஒரு பழக்கம் மட்டுமா? என்னுடைய கணவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் நான் எங்க இருந்தாலும் சரிங்க, அவர் வந்து என்னுடைய கையால சமைச்ச உணவை தான் சாப்பிடுவார். ஹோட்டல்ல சாப்பிட மாட்டார் நடுவர் அவர்களே. பக்கத்து வீட்டுல கூட வாங்கி சாப்பிட மாட்டார். என் கையால சமைச்சாதான் சாப்பிடுவார். 28 நாள் இப்ப சும்மா இது இருக்காரு, நோன்பு இருக்காரு, பட்னி இருக்காருன்றீங்களா? இப்ப நான் பணத்தை தேடி ஓடி வந்தனா என் வீட்டுக்காரர் பட்னி போடுவேன் நான் நடுவர் அவர்களே.
இதுக்காக யோசிச்சு ஒரு முடிவு பண்ண, எக்காரணத்தை முன்னிட்டும் நாம பணம் சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்காக தான், அப்பேற்பட்ட அந்த உறவுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி என் கையால சமைச்ச சாப்பாடை தான் என் கணவர் சாப்பிடணுங்கிறதுக்காக 1ஆம் தேதியே அவருக்கு தேவையான 5 மரக்கா அரிசியை போட்டு வடிச்சு சோத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டு. அப்புறம் வெளியே சொல்ல முடியாத நோயெல்லாம் வராம என்ன பண்ணும் சார்? முதல்ல இப்ப நான் பாசத்துல குறைஞ்சவளா, உறவுல குறைஞ்சவளா, இந்த பணம் தான் பெருசு நினைக்கிறவளா? இப்ப கையை தட்டுங்க சார். அதாவதுப்பா 28 நாளைக்கு முன்னால சுண்ட கஞ்சி போட்டு புதைச்சி வச்சுட்டு வந்திருக்கு, அப்படியே எடுத்து போதையில கிடக்குறாரு வீட்டுக்காரர். என்ன இவர் சுண்ட கஞ்சி சோறுடா, இவர் கை தட்ட மாட்டேன்னு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்க, பணம்ங்கிறது பணமே கிடையாது. ஓ, இவர் என்ன விட்டா என்னை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவாரு போல இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்க வீட்டுக்காரன் மட்டும் சொல்லிட்டு போறேன், இதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவு செஞ்சு தர சொல்லி. ஆனா நல்லா இருப்ப, நீ வீட்டை விட்டு முதல்ல இந்த ஊரை விட்டே போன்றாரு அவரு. ஆனா உண்மையிலே நடுவர்களே, பணம்ங்கிறதுக்கே பேரை மாத்தணும். அது முதல்ல பணமே கிடையாது, அது ஒரு பானம். அளவோட சம்பாதிச்சா குளிர்பானம், அளவுக்கு மீறி சம்பாதிச்சோம்னா அது மதுபானம். ஒரு காலமும் நம்மள தடுமாறி தடுக்கி விழவிடாம செய்யவே செய்யாது நடுவர்களே. உங்களோட பணம் குடிக்க வைக்கும், குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுவ வைக்கும். ஆனா எங்களுடைய உறவு தான் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிற உங்களையும் தூக்கிட்டு வந்து குளிப்பாட்டி ஒரு வாய் சோறு ஊட்டி நீ வாழ்ந்துட்டு போ, உனக்காக நான் கஷ்டப்படுறேன்னு வீட்டில் கஷ்டப்பட வைக்கும் நடுவர்களே. உங்களோட பணம் உங்களுக்கு விலை உசந்த காரை வாங்கி கொடுக்கும், ஆனா சொகுசான பயணத்தையும் நல்ல மக்களுக்கு முன்னாடி நல்ல பேரோட வாழ்ற அந்த தகுதியும் எங்களோட உறவு மட்டும்தான் கொடுக்கும். இப்போ அவர் வந்து சொன்னார்ல, கல்யாணம் இன்னைக்கெல்லாம் வந்து காசு இருந்துச்சுன்னா யார் வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம், யூடியூப் வந்துருச்சா தம்பி, யூடியூப்பை மட்டும் வச்சு நீ இனிமேல் குழந்தை பெற்றுக்கங்க. கல்யாணம்னு ஒன்று பண்ணி எங்களுக்கு எதுவும் பத்திரிக்கை வந்துச்சு, இந்த விஷயத்தை அப்படியே யூடியூப்லேருந்து வீடியோ எடுத்துக்கொண்டு போய் உங்கள் மனைவிட்ட போட்டு காட்ட வேணாம். உண்மையிலே நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் என்ன கேட்குறேன், உங்ககிட்ட காசு வந்துருச்சுல்ல, பணம் வந்துருச்சுல்ல, சொத்து வாங்கிட்டீங்கல்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னுடைய பேரை எனக்கு வாரிசா ஒரு புள்ள வேணும்னு லட்சமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பூரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு கொடுத்து குழந்தை ஏசார் பெற்றுக்கிறோம். எவ்வளவு அர்த்தமுள்ள பணத்தை அர்த்தமற்ற பணத்தை சம்பாதிச்சாலும் அர்த்தமுள்ள ஒரு உறவு இருந்தாதாங்க உங்க வாழ்க்கைக்கே அர்த்தம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி உங்க பணம் வெறும் காகிதம் தான். நடுவர்களே, இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, நகை நல்ல செயின் கழுத்துல நீங்க போட்டிருக்க மாதிரி நல்ல மொத்தி செயினா போட்டிய பொண்டாட்டி சொல்லி கொண்டு வித்துற சொல்லிடுறேன், ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது செஞ்சுட்டு சொல்லிடுறேன். நல்ல மொத்தி செயினா போட்டுக்கிட்டு போனாதான் உறவுகள்லாம் பார்த்து நம்மளை வந்து வழி அனுப்பி வைக்கும்னு சொல்றாங்கல்ல. இப்போ நான் கேட்குறேன், இந்த புடவை எவ்வளோ இருக்கும் நடுவர்களே? இது 350, அது அதாவது என்ன சொல்றது, 350 ரூபா. அது நீ கட்டினதுனால 3500 ரூபா. இப்போ இந்த புடவை ஒரு 3500 ரூபாய் இருக்கும்ல. சரிடா. இந்த வளையல் வந்து ஒரு 3 பவுன் இருக்கும் நடுவர்களே. சரிப்பா. இந்த நெக்லஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு 5 பவுன் இருக்கும். அப்பா அப்படியே அப்படியே பாத்துங்க, 3 8 என்ன கேட்டு என்ன சொல்லி மொத்தம் எல்லாம் சொல்றீங்கல்ல, இப்படி எல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். இது ஒரு 3 பவுனு, இது ஒரு 5 பவுனுன்னு சொல்லணும்னு ஆசைதான். இது 200 ரூபா, இது வெறும் 700 ரூபா. நம்பாதீங்க ஒரிஜினல் தங்க பயந்துருச்சு, கழட்டிடுவீங்க. நாங்கெல்லாம் உண்மையிலே பெண்கள், நாங்கெல்லாம் நீங்க நகை நட்டே வாங்கி போட்டு எங்களை அழகுபடுத்தி பார்க்கலனாலும் கூட ஏன் வெட்டி ஆடம்பரத்துக்கு இந்த கவரிங் நகைகளை வாங்கி மாட்டிக்கிட்டு போறோம் தெரியுமா? இந்த பணத்தை வச்சோ நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்தை வச்சோ உங்களுக்கு பெருமை தேடி கொடுக்கறதுக்காக கிடையாது. உண்மையிலேயே இங்க பாரு, ஒண்ணுமே இல்லாட்டினாலும் கூட நாம இப்படி எல்லாம் கௌரவம் இல்லாம போய் 4 பேருக்கு மத்தியில் அசிங்கப்படுத்திடக்கூடாது. நம்ம புருஷனை 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டின்னு ஒருத்தன் வச்சிருந்தா தனபால் மாதிரி தான் ஏன் வச்சிருக்கணுங்கிற பேரை எங்க வீட்டுக்காரருக்கு எடுத்துப்படுத்தி கொடுக்கணும் தான். யாரா அந்த தனபாலு? ஏய் சார், என்னுடைய கணவர் சார். அப்படியா? அவருக்கு அந்த ஊருக்குள்ள யாரோ ஒரு தனபால் வச்சிருக்காரு அவன. அந்த பேரை, அந்த கௌரவத்தை கவரிங்ல நகை வாங்கி மாட்டினாச்சு நாங்க காப்பாத்திடுவோம் பாருங்க. ஏன் தெரியுமா? இந்த உறவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். 4 பேர் பார்த்து நம்முடைய கணவரை எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே தவிர இதுக்காக உங்களுக்கு என்ன விஷம் வச்சு கொள்றோமா? அதை வேற செய்வீங்களா? இல்ல இந்த குருண மருந்து இருக்குல்ல அக்கா, குருண மருந்து
அதை காதுக்குள்ள ஊத்தி விட்டு தண்ணியை ஊத்தி விட்டா முடிஞ்சிருமா? என்னைக்காச்சும் எந்த பொண்டாட்டி அது செஞ்சாங்களா? தனபாலத்தை சொல்லணும்ப்பா ஃபோனை போட்டு, அப்பா குருணை மருந்து, பால்டால், தூங்குற பொழுது புது தலைவணியை வச்சு நெஞ்சில் அமுக்குறது. ஓகே, இப்படி எல்லாம் எந்த பெண்ணும் முடிவு எடுக்கிறது இல்லைங்க. அதுதாங்க அந்த பாசம். இப்போ அவர் சொன்னார்ல, நாங்கள் காசு சம்பாதிச்சு வச்சிருக்கோம், என்ன வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கோடி பணம், திரும்ப நான் பணத்தை இப்போ உங்ககிட்ட ஒரு 5 கோடி பணம் இருக்குமா? சரி சொல்லு, என்ன போச்சு? இல்ல, நான் கம்மியா தான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு 5 கோடி பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நெஞ்சன் ஐயா கிட்ட ஒரு 10 லட்சம் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இப்ப கையில இருக்கு. அவர்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கு, அவர்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு. சும்மா வச்சு விடுவோம் நடுவர் அவர்களே. நான் என்ன கேட்கிறேன், இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்கிட்டையும் கேளுங்களேன். நீங்க எல்லாரும் எத்தனை கோடி செலவு பண்ற அளவுக்கு உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரிதான், எத்தனை லட்சம் செலவு பண்ணி உங்க ஆடம்பரமான கௌரவத்தை சபைக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கான வசதி வாய்ப்பு உங்ககிட்ட இருந்தாலும் சரிதான், ஆனா எந்த பொண்ணும் தன்னோட பிள்ளைக்கு ஒரு காது குத்து வைக்கணும்னா காசுக்கு வழி இல்லாத தான் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தான் கந்து வெட்டிக்கு கடன் வாங்கினாச்சும் காது குத்து வைக்கணுங்கிற உரிமையை விட்டு கொடுக்க மாட்டானா? அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்ததுங்க உறவு. இப்ப நீங்க 1 கோடி பணம் வச்சிருந்தா எந்த அம்மாவோட பிள்ளைக்காவது போய் காது குத்திட்டு வந்துட முடியுமா? வெளியில தெரியாம காசை கொடுத்து நீ தான் வந்து குத்தணும்னு சொல்லுவாளே தவிர, காசு வச்சிருக்கவன் தான் என் பிள்ளைக்கு காது குத்தணுங்கிற உரிமையை எந்த பொண்ணு விட்டு கொடுக்க மாட்டா. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த தாய்மாமன்ற உறவுக்கு ஈடு வருமானம் ஒருவர்களே. கண் கலங்குதுப்பா. கண்ணு கலங்குதா? இப்ப நாளைக்கு நான் தேவை வைப்பேன், அடுத்த வாரத்துல, அடுத்த மாசமே கூட வைப்பேன். அதுக்காக நீங்க தயவு செஞ்சு உன் தாய் மாமன் தான் காது குத்திட்டாரே அதுக்காக நான் வராம இருப்பேன்லாம் சொல்லாதீங்க நடுவர்களே. பத்திரிக்கையில உங்க பேரை ஸ்பெஷலா போட்டு தாய் மாமன் போட்டு உங்க பேரை போடுவேன். நீங்க அவசியம் வந்து என் பிள்ளைக்கு தாய் மாமன் சீர் செய்யணும் நடுவர்களே. எத்தனை 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 முறை குத்துவ காதை? காது குத்துறேன் நீ எனக்கு காது குத்துறேன் நீ. நடுவர்களே, இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் விராலிமலை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கினேன். பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்து இறங்கி இந்த ஊருக்கு வரணும். சரி, வந்து இறங்கின உடனே 2 பிச்சைக்கார ஐயா உட்கார்ந்து இருந்தாங்க. நாகரிகத்தை கடைபிடிக்கிறாங்களாம் பிச்சைக்கார ஐயா. ஏன்னா யூடியூப்ல எல்லாம் பிச்சைக்காரர்கள், இந்த சாதனா பிச்சைக்காரர்களை தனிமை பேசிவிட்டு யூடியூப்ல போயிட்டு இருக்கு இல்லையா, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, 2 பிச்சைக்காரர் தாத்தான்னு சொல்லிடுவோம். உறவு நடுவர்களே, யாரா இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அவங்க கேட்கறது பணம் தான். அவங்க 2 பேரும் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. சரியா? அங்க பாருங்களேன், இங்க உட்கார்ந்து இருந்தாங்க. சரி, இங்க உட்கார்ந்து இருந்தாங்க நடுவர். அந்த பக்கமா உட்கார்ந்து இருந்தாங்க. நானும் எங்க அக்காவும் இறங்கி வந்தோம். இப்ப எங்க அக்காவை பார்க்கும்போது ஒரு கோடீஸ்வரி மாதிரி இருக்காங்கல்ல, அப்படி சொன்னாங்களா? சரி. இப்ப என்னைய பார்க்கும்போது ஒரு லட்சாதிபதி மாதிரி இருக்கனா? கோடீஸ்வரிக்கு லட்சாதிபதிக்கு வித்தியாசம் தெரியுமாடா? 1000 கையில் புழங்கினால் அவர்கள் கூலிக்காரர்கள், லட்சம் இருந்தால் அவர்கள் லட்ச அதிபதிகள், கோடிகள் வைத்திருந்தால் ஈஸ்வரர்கள் நாங்க. ஆனா ஒரு கடவுள் ஒருவனை கோடி ஈஸ்வரன் ஆக்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? தான் பெற்ற செல்வத்தை தானே வைத்து கொள்ளாமல் அடுத்தவர்க்கும் பகிர்ந்து கொடுத்தால் அது ஈஸ்வரனுடைய தூதுவன். தான் பெற்ற பணத்தை நானே 4 இடத்துல இடம் வாங்கி போடுவேன், நானே 10 பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுக்குவேன், நானே நகைகளாக வாங்கி லோட் பண்ணி வச்சுக்குவேன், நானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தவன் அவன் சீக்கிரம் மேலே போயிடுவான். நல்ல வாங்கி சம்பாரிச்சு நாரவாயை செழிப்பான். ஸோ ஒரு கடவுள் ஒரு மனிதனை கோடி ஈஸ்வரன் ஆக்குகிறான் என்றால் அவர் கடவுளே நேரடியாக வந்து ஒரு வீட்டினுடைய கதவை தட்டு வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேட்டு ரெட்டிஃபை பண்ண முடியாதுன்றதுக்காக தனது தூதுவர்களாக சில பேரை, இந்த ஊருக்கு 4 பேரை, அந்த ஊருக்கு இந்த தெருவுக்கு ஒருவரை கோடி ஈஸ்வரர்களாக்குறார்கள். அளவுக்கு மீறிய பணத்தை வைத்திருப்பவன் அடுத்தவனுடைய துயரத்தை துடைக்க வேண்டும். அடுத்தவனுடைய துயரத்தை துடைப்பதற்கு அந்த பணத்தை அவன் பயன்படுத்தவில்லை என்றால் அவன் உயரத்துக்கு சென்றவன் உயரே சென்று விடுவான். கோடி ஈஸ்வரன். இப்ப என்னை பார்க்கும்போது ஒரு லட்சாதிபதி மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்ல? நீ கோடீஸ்வரி மாதிரி இருக்கப்பா. நீ அநியாயத்துக்கு எங்கிட்ட பணத்தை சேர்த்துட்ட. நான் என்ன கேட்கிறேன், அந்த 2 பிச்சைக்கார ஐயா இருக்காங்கல்ல, தாத்தா இருக்காங்கல்ல, நாங்க வந்து இறங்கின உடனே அவங்க கேட்கறது பணம் தானேங்க. என்னையும் எங்க அக்காவையும் பார்த்து அவங்க என்ன கேட்டிருக்கணும்? எங்க அக்காவை பார்த்து கோடீஸ்வரியே ஒரு 10 ரூபாய் பிச்சை போடுமா, என்னைய பார்த்து லட்சாதிபதியே ஒரு 2 ரூபாய் பிச்சை போடுமா, இப்படி தானே கேட்டிருக்கணும். ஆனா அவங்க என்ன தெரியுமா என்னை பார்த்து சொன்னாங்க? ஐயா, எங்க அக்காவை பார்த்து, அங்க பாருங்க அச்சு அசலா எடுக்கிறாரு பாருங்க, அம்மா ஒரு 10 ரூபாய் கொடுமா, தாயே ஒரு 2 ரூபாய் கொடுமா, தங்கச்சி அப்படியே பார்த்தீங்களா, அந்த காசுக்காக நானே பிச்சை எடுக்கிறேன் இப்போ.
அதுதாங்க, நீங்க பணத்தை யாசகம் பெறும்போது கூட ஒரு உறவின் முறை பேரை சொன்னாதான் உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் போடுவாங்கன்னா, நீ எவ்வளவு லட்சக்கணக்கில் காசு வச்சிருந்தாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரங்க, எனக்கு ஒரு 10 ரூபாய் போடுன்னு கேட்க மாட்டாங்க. அண்ணே, அப்பா அப்படின்னு தான் சொல்லி பிச்சை கேட்பாங்களே ஒழிய, அவ்வளவு வலிமை வந்து ஒரு உறவுமே இல்லாத ஒருத்தர் கூட நம்மளை பார்க்கும் பொழுது அண்ணே எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. சார் நீங்க பெரிய பணக்காரர் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க நடுவர்களே. பணம் என்னைக்குமே உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்காது. நம்மளுடைய உறவும் நம்மளுடைய சொந்தமும் தான் உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். என்னைக்குமே பணம்ங்கிறது இன்னொரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு பொருள், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு கார் தேவையா, அந்த காரை வாங்குறதுக்கு இன்னொரு பொருள் தேவை, அது பணம். ஆனா நீங்க அந்த காரை யாருக்காக வாங்குறீங்கன்னு இருக்குல்ல, உங்களால விலை உயர்ந்த கட்டில வாங்க முடியும் காசை வச்சு, ஆனா நிம்மதியான தூக்கத்தை ஒரு உறவுனால மட்டும்தாங்க கொடுக்க முடியும். உங்களால விலை உயர்ந்த ஸ்கூலை விட விலைக்கு வாங்க முடியும், ஆனா ஒரு சிறந்த கல்வியை ஒரு உறவுனால தான் கொடுக்க முடியும். இப்படி உங்களுக்கு கொடுக்கிற சக்தி என்னைக்குமே உறவுக்கு தான் நடுவர்களே இருக்கு. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு இருந்தா நீங்க என்ன வாங்குவீங்க நடுவர்களே? 10,000 ரூபா வாங்கினா நான் இல்லை, மற்றவங்க. இப்போ தனவாழ்கிட்ட கேட்டால் தெரியும். 10,000 ரூபா வச்சுருந்தா நீங்கள் அத்தான் நீங்கள் என்ன வாங்குவீங்க? நான் ரெமி மார்டின் ஃபுல் வாங்குவேன்னு சொல்லுவார் உங்கள் கணவர். 500 ரூபா வச்சுருந்தா என்ன வாங்குவீங்க? ஆர்ட்ஸ் அண்ட் பிராண்டி வாங்குவேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேதுக்கெல்லாம் என்னது இது? இதெல்லாம் உங்கள் தனபால் என்று சொல்லுது. சரி, இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குவீங்க. இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஃபோன் வாங்குவேன். இதுவே ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்குவேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு கார் வாங்குவேன். என்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப நான் வாங்குவேன் நடுவர்களே. ஒரு நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு பொருள் வாங்குறோம்ல, ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு 10 லட்சம் பணம் தர்றேன் நடுவர்களே, என் சொத்தை ஃபுல்லாக எழுதி வைக்கிறேன். ஒரு விதவை பெண்ணுக்கு ஒரே ஒரு முழம் பூவும் ஒரே ஒரு குங்கும சிமிழும் வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால்? அந்த பொறுப்பு, அந்த ஒரு அழகான ஒரு உறவை இன்னொரு உறவுனால தான் கொடுக்க முடியுமே ஒழிய பணத்தால் அந்த சந்தோஷத்தை ஒரு காலமும் கொடுக்க முடியாது நடுவர்களே. இந்த உலகத்தில் எது ஒரு பெண்ணுக்கு தேவையோ அதை உறவுனால தான் கொடுக்க முடியும். எது ஒரு ஆணுக்கு தேவையோ அதையும் ஒரு உறவுனால தான் கொடுக்க முடியும். இதை தான் இப்போ நாம் இறந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் இருக்கிற வரைக்கும் பணத்தை வச்சு என்னென்னமோ ஆட்டம் போடுவோம். ஆனால் நாம் இறந்து போயிட்டோம்னா செல்லாத ஒரு 2000 ரூபாய் நோட்டோ, ஒரு 1000 ரூபாய் நோட்டோ, ஒரு 500 ரூபாய் நோட்டோ, ஒரு 20 ரூபாய் நோட்டோ நம்மளை சுமந்துட்டு போகாது. 4 உறவுகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளை சுமந்துக்கிட்டு போகும். அதை தான் நீங்கள் மைனா படத்தில் கூட ஒரு பாட்டில் சொல்லியிருந்தீங்கல்ல, கையளவு நெஞ்சத்தில் கடலளவு அசமச்சான், அளவு கோலே இல்லை அதுதான் பாசம் மச்சான், நாம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான். சொய் சொய் பவவம் சொய் சொய் பவவம். இதுக்கு உங்க பாட்டே, உங்க படத்தில் இடம்பெற்ற பாட்டே எங்களுக்கு ஒரு ஆதாரமாகவும் தீர்ப்பாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. அற்புதம் சாதனா. அளவோடு பணம் இருந்தால் குளிர்பானம், அளவுக்கு மீறி பணம் இருந்தால் மதுபானம். ஒரு திருக்குறளை போல சொல்லிட்டாப்பா. அதை தாண்டி உன்னிடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சேன். உறவில் சிறந்த உறவு என்பது ஒரு கைம்பெண்ணுக்கு, விதவை என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரிக்கு எவன் ஒருவன் மல்லிகை பூவையும் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமத்தை எவன் தருகிறானோ அதுதான் உலகத்தினுடைய உயரிய உறவுன்னு சொன்ன அன்பு சகோதரி. உனது பேச்சு அற்புதம். ஒரு கவிதை, பொய்டிக், பஞ்ச். இவ்வளோ நேரத்தில் பேசுனதில் அழகு, அற்புதம். பட் இந்த பணம் தான். நான் ஒரு இடத்துல ஒரு கோத்தகிரியிலேருந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்தேன். டே நைட் நடிச்சதுனால அந்த த்ரோட், அதனால் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் சமீபத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள் சார்ந்த ஒரு சபை, தொழிலதிபர்கள், ஒரு ரோட்டரி கிளப்பில் பேசுகிற பொழுது அங்கே பேசினேன். பணம் பணம் எல்லாம் கோடீஸ்வரர்கள், எல்லாம் கோடீஸ்வரர், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள், நிகழ்கால எம்பிகள், போக்குவரத்தெல்லாம். அப்போ எனக்கு தோன்றினது சொன்னேன், அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் பல கோடிகளை வைத்திருப்பார். சரி, அரசு ஊழியர்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும், உயிருக்கு பாதுகாப்பு மனைவியே கொடுப்பார்கள். காரணம், அவர் 60,000 ரூபா பென்ஷன் வாங்கிட்டு தார்னா, அவர் வாயை பிளந்துட்டார்னா 30,000 ரூபாய் சுருங்கிடும். அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து தும்முனா போதும், அடுத்த நிமிஷம் ஆஸ்பத்திரி கொண்டு போ. ஐயோ அடுத்த மாதம் கிளம்பி போயிட்டானா 30 ஆகிடுமே. அது பாசத்தினால் வந்ததல்ல, அந்த பென்ஷன் குறைஞ்சிருமேன்ற டென்ஷனில் அவங்க கூட்டு போகிறாங்க. அது உறவுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில்
பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்து பேப்பரில் படிச்சிருப்போம். தூங்கும் பொழுது உயிர் பிரிந்தது. நானும் ரொம்ப நாளைக்கு இப்படா கோடீஸ்வரங்களா தூங்குற பொழுது உயிர் பிரியுது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான், இந்த குதிரை இனிமேல் ஓடாது என்று தெரிந்தால் அவர்களை சுட்டு கொண்டு விடுவதைப் போல பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் அந்திம காலங்களில் பெரிய கொடும் சிரமத்துக்கு ஆளாகி இரவு நேரத்தில் யாராவது என்னடா எப்போ பார்த்தாலும் கண்ட்ரோல் முழுக்க அவனே வச்சிட்ருக்கான், எதை எடுத்தாலும் அவன்கிட்ட போய் கேட்க வேண்டியிருக்கு. 10-12 உறவுகள் இருக்கும், அதில் உறவு யோசிக்கும், அந்த ஒற்றை ஒரு செயலை செய்யும். அதனால தான் நான் கோடீஸ்வரர்கள் வீட்டில் சொல்கிறது, ஐயா கோடீஸ்வரன் என்ற திமிரு உனக்கு வேண்டாம். யாரும் கோடீஸ்வரர்கள் வீட்டில் சாயந்தர நேரத்தில் புதுசாக தலைவாணி வாங்கிட்டு போனால் பயந்துருங்க. ஏன்னா தூங்கும் பொழுது ஒரே அமுக்கு, அதை தான் தூங்கும் பொழுது உயிர் பிரிந்தது. ஏன்னா கொய்யால பகல் முழுக்க இருந்துட்டு போகாத உயிர் இரவு நேரத்தில் தூங்குற பொழுது போய்க்குன்னா பணத்தின் மீது கொண்ட வெறியினால் ஒருத்தன் அழுத்திருக்கான், சரக்கு சக்கா ஜங்கான்னு. ஸோ பணம் என்பது ரொம்ப கொடும் விஷம் என்பதை அழுத்தி பதிவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க.